வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளுக்கும் இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உண்மையான வானிலை பற்றின அறிதல்களும் புரிதல்களும் என்னுடைய முழு ஃபோட்டோ உங்களை ரீச் ஆகும். ஸோ இன்றைய டிசம்பரில் முதல் நாள் 1 டிசம்பர் 2025. இன்று தித்வா புயல் நேற்றே நம்ம சொன்ன மாதிரி முழுவதுமாக வலுவிழந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ், டீப் டிப்ரெஷன், அதாவது தீவிர ஆழ்ந்த தாழ்மண்டலமாக பாண்டிச்சேரி வரலும் நகர்ந்து வந்தது. ரொம்ப மெதுவாக நகர்ந்து வந்தது. அதனுடைய முழு அமைப்பும் முற்றிலுமாக மலைமேகங்களே இல்லாத ஒரு வறண்ட ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புக்கூடு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் காணப்பட்டது. அது மேலும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இன்று சென்னைக்கு சென்னைக்கு ரொம்ப அருகில் தென்கிழக்காக கிட்டத்தட்ட மகாபலிபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு டிப்ரெஷனாக நிலவிட்டு இருக்கு. பட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அதை டீப் டிப்ரெஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்று பிற்பகல் 11-12 மணி வாக்கில் அது முற்றிலுமாக வலுவிழந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிடும்ன்ற கன்க்ளூஷனில் அவங்க இருக்காங்க. அதை பொறுத்தவரையிலும் நம்ம ஆல்ரெடியே அது டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா அதோடைய ப்ரெஷர் ரொம்ப ட்ராப் ஆகலை, ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது டீப் டிப்ரெஷனாக வலுவிழந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ இப்போ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 12.3 80.6, அதாவது 12.3 லாங்கிடியூட், 80.6 லாங்கிடியூடில் அது இப்போ நிலை கொண்டு இருக்கிறது. அதாவது அட்சரேகை 12.3, தீர்க்கரேகை 80.6 அதில் நிலவிக்கிட்டு இருக்கு. இது மேலும் வலுவிழந்து ஆழ்ந்த தாழ்மண்டலம் ஆகிட்டு இன்று மாலை இரவிலேயே அது நன்கு அமைந்த தாழ் பகுதியாக வலுவிழக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அடுத்த 48 மணி நேரத்திற்கு இது சென்னைக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலேயே நிலவிக்கிட்டு இருக்கும். இது பெரும்பாலும் எங்கும் நகராமல் ஒரு ஸ்டேஷ்னரியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரலையும் வலுவிழந்து மீண்டும் தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி கிட்டத்தட்ட வட தமிழகத்தினுடைய பகுதிகள், பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல கடந்து செல்லும் அப்படின்ற வானிலை படிமங்கள் எதிர்பார்க்கின்றன. அந்த கிட்ட வரும்போது இது முற்றிலுமாக வலுவிழந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக கரைந்து விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை பொறுத்தவரையிலும் இந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி வரலையும் இதனுடைய நகர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வட தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் தெற்கு ஆந்திர பகுதிகள் பொறுத்தவரையிலையும் இந்த லேசான மழை அல்லது மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகி கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதனுடைய அமைப்பு முழுவதுமாக உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு 5-6ஆம் தேதி வரலையும் இடைவெளியுடன் மழை இருப்பதற்கு வாய்ப்பு. தமிழகத்திலையும் இதே மாதிரியான நிலைமை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி மழை கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் எக்ஸ்ட்ரீம் நார்த் சென்னை, அதாவது வட தமிழகம், குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், கிழக்கு கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழை மட்டும் இன்று நாளை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வானிலை படிமங்கள்கிட்ட இந்த மழை சம்பந்தமாக ஒருமித்த கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது இருக்க அப்டேட்டு. மேலும் இப்போ இந்த சலனத்தை பொறுத்தவரையிலையும் மேலே வடமேற்கு திசையில் வட சென்னையை ஒட்டிய பகுதிகளில் மிக கனத்த மழைக்கான மேகங்கள் காணப்பட்டன. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்கும். காரணம் என்னென்னா, மேற்கத்திய கலக்கம் பெரும்பாலான மழை மேகங்களை ஷியர்னு சொல்லி வறண்ட காற்றை கொடுத்து அதை முற்றிலுமாக வலுவிழக்க செய்யுது. அதனால தான் தித்வா புயலினால் ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் எதுவும் சென்னையை நோக்கி நகரவே இல்லை, அதுவும் வரவும் இல்லை. வந்த மழை மேகங்கள் எல்லாமே தூறல் சாரல் மழை மாதிரி கொடுத்துட்டு போகிறதுக்கு காரணம் மேற்கத்திய கலக்கத்தின் வெஸ்டர்லி விண்டு மிட் லெவல் ட்ராஃப்னுடைய இதுதான் காரணம். கிழக்கிலிருந்து இந்த சலனத்துக்கு காற்று வந்தாலும் மேற்கிலிருந்து அந்த காற்று முறிவை ஏற்படுத்துறதுனால மழைமேகங்கள் எதுவும் தமிழகத்தை நோக்கி, அதாவது குறிப்பாக சென்னை நோக்கி வருவதற்கு சிரமப்படுகின்றன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இதை பேஸ் பண்ணி கடந்த 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெங்காடு 32.8 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி மயிலாடுதுறையில் 30.8, அதே மாதிரி கடலூரில் உத்தமச்சோளமங்கலம் 28.8 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு கோவத்தூர் 26.4, மகாபலிபுரம் 26 மில்லிமீட்டர், அண்ட் செய்யூர் செங்கல்பட்டு 21.6, பையனூர்
செங்கல்பட்டு 21.6, செங்கல்பட்டு கொக்கரத்தங்கள் 18.8, கடலூரில் கீரப்பாளையம் 17.6, திருவள்ளூர் பூவலம்பேடு 17.20, திருவள்ளூர் ஆவடி 16.80, செங்கல்பட்டு மணம்பதி 16.4, மயிலாடுதுறை நெடுவாசல் 16, திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி 16 மில்லிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாகி இருக்கிறது. செங்கல்பட்டு நாகை மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையில் பொறுத்தவரையிலும் ஐஸ் ஹவுஸில் 13.50 மில்லிமீட்டர், மேடவாக்கம் ஜங்ஷன் 13.20 மில்லிமீட்டர், என்னுடைய இதில் கிட்டத்தட்ட 15.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதுதான் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை பற்றின அப்டேட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த நிகழ்வை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்தவரை கேரளாவில் பாலக்காடு, திரிசூர், எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை, மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகும். ஆந்திராவை பொறுத்தவரையிலும் அனக்காப்பள்ளி, காக்கிநாடா, கிருஷ்ணா, விஜயவாடா பகுதிகள் மற்றும் பாபட்லா, கடப்பா, அன்னமய்யா, சித்தூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், பிரகாசம், நெல்லூர், காவாலி மற்றும் திருப்பதி மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பல பகுதிகளிலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், மைசூர் வரையிலும் ஒரு லேசான மழைக்கு கர்நாடகாவிலே வாய்ப்பு இருக்கும். அடுத்து தமிழகம் பொறுத்தவரையிலையும் மாடல்ஸ் பிக்கப் பண்ணுறதை விட என்னோட ஒரு உத்தேசத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கக்கூடியது இதில் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாற்றம் அப்படின்னா, மழை குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாகும் அப்படின்ற என்னுடைய எதிர்பார்ப்பில் மாற்றம் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நிகழ்நேரத்தில் தான் பார்க்கணும். அதே மாதிரி சேலம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் மாவட்டங்கள்லையும் இதே மாதிரியான மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதிகள், ராணிப்பேட் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் திருவள்ளூர் கோஸ்டல், அதாவது வட சென்னை பகுதிகளில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இந்த எதிர்பார்ப்பு வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அப்சல்யூட்டாக இருக்கும். மற்றபடி உட்புற தமிழகம், தென் தமிழகத்தில் இந்த மழை நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்ந்து பதிவுகள் பதிவிடப்பட்டு வருகின்றன. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தவரையிலும் உண்மையான நிகழ்வு, உண்மையை விளக்கி சொல்வது மட்டும்தான் நமக்கு வேலை. ஸோ இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. ஹைப் பண்ணாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலில் நீங்கள் நம்பிக்கையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் நிறைய செய்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பை பை, see you, have a nice day.